ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இரும்பு பாத்திரம் எப்படி குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வேஸ்ட் ஆகிற தேங்காய் துருவல். இதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு ப்ராசஸ் பண்ண கடாயில் தேங்காய் துருவல் போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்குறேன். இப்போ நான் ஏற்கனவே தண்ணிலாம் போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சு அரிசி கழுவுன தண்ணி அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண கடாய் இது. இருந்தாலும் கொஞ்சம் பழகணும் நல்லா. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நம்மக்கிட்ட எது கிடைக்குதோ தேங்காய் துருவலோ வெங்காயமோ ஏதோ ஒன்று, இப்போ நான் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி எவ்வளோ ஃப்ரை பண்ண முடியுமோ ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து கீழே போட்டுடணும். இது மாதிரி ஒரு 4-5 முறை தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லது வெங்காயத்தை விட. லாஸ்ட் டைமும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது ஃபுல் வீடியோ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆயில் பத்தலை, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். நான் ஆயில் விட்டுட்டு ஃபுல்லாக வதக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் கருப்பாக வேணாம், போதும் வதக்குறது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஆறினதுக்கப்புறம் இதை கொட்டிடலாம். இது நான் தண்ணி ஊற்றி பழகின பிறகு ஃபஸ்ட் டைம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். வேஸ்ட் ஆகிற தேங்காய் துருவல், தேங்காய் பால் எடுத்துகிட்டு வேஸ்ட் ஆகிற தேங்காய் துருவல் அதை போட்டு நான் இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கணும், அதை வீடியோவில் காட்டுறேன். இது செகண்ட் டைம் ஆனியன் கோவக்காவோட வேஸ்ட்டு, அந்த காம்பு கட் பண்ணுறோம்ல அது ரெண்டுமே போட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வதக்குறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் பொறுமையாக வதக்கணும். ஃபுல்லாக வதக்கியாச்சு. தேயக்கூடாது, சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ எடுத்து கொட்டிடுறேன். இப்போ நம்ம கடாய் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.